அக்காலத்தில் வாழ்ந்த கொங்கன் அவன் மந்திர வழிகளை பற்று கொண்டு வந்தவன். மத சார்பில் கடவுள் என்ற நிலைகளை இந்த மனிதன் நிலைகள் எந்த பக்தி கொண்டான அவனை கைவெளிப்படுத்தி கொண்டு வந்தவன். அது தனக்குள் தீமை என்ற நிலையை ஏவும் போது மற்றதை ஒழித்து விடுவான். அப்பதான் கொக்கு பறந்து போகும்போது மலத்தை மேல பட்டு விட்டது. மர சோலைகளுக்குள் வர்றான். அந்த மலம் பட்டவுடன் என்ன செய்தான், எனக்கு இப்படி அசுத்தம் பண்ணி விட்டது வந்து அதை என்ன செய்தான், தன் எண்ணத்தின் பார்வையால் சிறையை ஒழித்து விடுகின்றான். அது ஒண்ணு இவன் கற்றுக்கொண்ட உணர்வு மனிதனானாலும் அது போகும் பாதையில் என்று சிந்திக்கவில்லை. இந்த அம்மா பிச்சாந்தேசி என்று இங்க வர்றான். இங்க வந்த உடனே இங்க என்ன செய்யுது, பல குரல் கேட்குது, இங்க பேசுறது. ஆகை தன்னை ஆண்டவனை வழிபடுவன் நீ கவனிக்கவில்லையே என்று இவன் அகம் கொள்கின்றான். அப்ப என்ன செய்யறான், அவன் கண் கொண்டு முடித்து பார்க்கின்றேன். அது கொஞ்சம் நேரம் ஆகி வந்த உடனே அவன் ஒரு வீட்டுக்கு தான் போறது, அது சாப்பாடு இருக்கு, அங்கே ஒரு துணி உடுத்திக்கிறது இல்லை. அடுத்தாவது என்ன செய்யுது, ஒரு நல்ல துணி முண்டை உடுத்தி இருக்கு, ஒரு நல்ல துணியை எடுத்து இங்க கட்டிட்டு வருது. செய்யக்கூடிய குடும்பம் தான், இருந்தாலும் இல்லை, இருந்தாலும் சிறு துணியை கட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதை மாற்றுறதுக்காக ஒரு நல்ல சேலையை கேட்டுட்டு பிச்சைப்பட்டாலும் உடம்ப வெளியில காட்டிட்டு இருப்பாங்க. நேரமாயி போச்சு, கண்ணில் விழிச்சு பாக்குறான். கொக்கொண்டு நினைத்தாயா கொங்கனவான்னு. நாம கொக்க சுத்து கொள்ளும் இங்க தெரிஞ்சது அப்படிங்கிற போது நீ எங்க கத்துக்கிறேன்னு கசாப் கடைக்காரன்ட்ட கேள்வி. நீ கசாப் கடைக்காரன் கேட்டா தெரியும். கசாப் கடைக்காரன் என்ன செய்யறான், ஆடை வெட்டுறான், வியாபாரத்தை பண்றான். இந்த ஆடை கொள்ள போகும்போது ஆட்டோட உயிரை அங்க போகுது. அவன் மனிதனாக பிறகு இது கொண்டு சின்ன இருக்காம அவனை கூடாத்தின்னு என்ன செய்யுது, ஆடா பிறக செய்யுது. நீ அதை கொண்டாய், உனக்கும் இந்த ஞானத்தை பெறும் சக்தி வருது. நீ கொண்ட உணர்வு கொண்டது நீ அதை நிலைக்கு அடைய போகின்றாய். சொல்லாமல் சொல்லுதெல்லாம் மாசிகளுடைய கவிக்குள்ள நிலை. அந்த சொல்லுக்குள் எவ்வளவு இருக்கு. நான் படிக்காத நான் ஏற்றம் படிக்கல, கத்திரிக்காம படிக்கல. இந்த உணர்வு இங்க படிக்கிறது. யார் வேணாலும் நான் சொல்லக்கூடிய நான் மட்டுமில்லை, நீங்க இதை பார்க்கலாம், உணரலாம், நுகரலாம், இந்த தீமையிலிருந்து விடுபடலாம். இந்த உணர்வின் தன்மை கொண்டாட போகும்போது நீ கால சுருங்கா இருந்தா தன்னாலேயே வரும்.